ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. தக்காளி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகல் இருக்குதுங்க. அதை பறிச்சுட்டு மாடிக்கு போய்க்கலான்ட்டு பறிக்கிறேங்க. மணத்தக்காளி தேடி பாருங்க எவ்வளோ சூப்பராக காய் வச்சுட்டு போகுது பாருங்க. வெள்ளைப்பாகல் அவ்வளோ அருமையாக கொடுக்குதுங்க. வெள்ளைப்பாகலுக்கு குறையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க காய். கீழே ஒன்று இருக்கு. கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளைப்பாகல் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்படியே தரையிலே படுத்துருச்சுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, பசலைக்கீரை, தக்காளி, ரோஸ் செடி அப்படின்ட்டு இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி போட்டு அமுத்துதுன்னு சொல்லாங்க. நிறைய பாருங்க பிஞ்சு பாருங்க. வெள்ளைப்பாகல் நல்ல சத்து நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடியுமே நல்லா பதன்னு இப்படி வளருது பாருங்க. பாருங்க நிறைய பிஞ்சு பாருங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. இன்னும் நம்மளுக்கு நிறைய அறுவடை வருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க அறுவடை. இங்கே ஒன்று தொங்க சூப்பராக காய் பாருங்க. இன்னும் அந்த பக்கம் இருக்கு, வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிங்க. ரோஸ் செடியிலே பார்த்தீங்கன்னா மேலே சூழ்ந்துக்குச்சுங்க கொடி. இதுலேயே பார்த்தீங்கன்னா காய் பாருங்க பழுத்துருச்சுங்க. அப்படி கொடி எங்கெங்கே போகுதோ அப்படி அப்படியே காய் வச்சுக்கிறதுங்க. இன்னும் காய் பாருங்க. சூப்பரான பழங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் டைமு பச்சைவே அரைச்சி குடிச்சிக்கிறதுங்க. சமைச்சு சாப்பிட்றத விட அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது நல்லதுங்க. இப்போ தரையிலே படுத்துருக்குது. சரி வாங்க மாடிக்கு போகலாம். வாங்க லைப்ரரி தக்காளி பறிக்கலாம். எல்லாம் அப்படியே சாஞ்சு போச்சுங்க. சூப்பரான பழங்க. ஆனால் உண்மையிலே இது சமையலுக்கு நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. விதை நடுறதுல பார்த்தீங்கன்னா இன்னுமே சில பேருக்கு வந்து டவுட் இருக்கதாங்க செய்யுது. விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி டவுட் வருது அப்படின்னீங்கன்னா வீடியோவை பாருங்க. நான் எப்படி விதை போடுறேன்றதையும் கவனிங்க. அதே மாதிரி விதையும் நீங்கள் போடுங்க. ஏன்னா முளைப்பு திறனுக்கும் பஞ்சம் வராதுங்க. எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரியுங்க. அதனால பார்த்தீங்கன்னா விதை போடுறது எப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா வீடியோ பாருங்க. ஏன்னா எல்லா விதமாகவும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் கொடுத்துருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு தாங்க ரீமேக்ஸ் வீடியோவும் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். டவுட் இருக்கிறவங்க பாருங்க. ஏன்னா ஒரு சில விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும்னு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கிறவங்க பாருங்க. எதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆயின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. ஆடி படத்துக்கு எப்போ விதை போடலான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதையுமே ஒரு சில பேர் கேட்குறீங்க. வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நான் போடும்போது உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக சொல்லிவிடுவோங்க. நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கலாங்க. இன்னுமே நாற்று வந்து பார்த்தீங்கன்னா வானம்பேத்த மிளகா, செரி டொமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை விட்டு முளைச்சி வந்திருக்குதுங்க. இன்னும் அதை பிடிங்கி நான் நடலை. இந்த மாதிரி இன்னுமே என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தாங்க இருக்குது. நான் தான் இன்னும் வந்து அதை கொஞ்சம் எல்நாத்தாக இருக்குதுங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுட்டு இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பழம். பழம் உண்மையிலே லட்டு லட்டாக இருக்குதுங்க. லட்டுன்னு சொல்லலாம், ரெட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குதுங்க. தக்காளி பழம் என்ன விலை விற்கிதுன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயத்து தெரியல உங்களுக்கு விதை போடுறதுக்கு எதுனா டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா விதை வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாட்டு தக்காளி இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம்.
நாட்டு தக்காளியுமே இருக்குதுங்க பழம். அதையுமே பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு போயிடலான்ட்டு பறிக்கிறேங்க. வாங்க மேலே போகலாம். நாட்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருதுங்க. அந்த அளவுக்கு எல்லா காயுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொடுத்துட்டு வருதுங்க. அறுவடை வந்து எடுத்துகிட்டே தாங்க இருக்கேன். வெள்ளநீட்டு கத்திரிக்காய் நல்லா எலஸாக இருக்குதுங்க. சூப்பரான கத்திரிங்க. மறுபடியும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வெள்ளநீட்டு கத்திரிக்காய் விளைய ஆரம்பிச்சிருச்சுங்க. கத்திரிக்காய் இப்போ 2 நாளைக்கு முன்னே தாங்க அறுவடை பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க இன்னைக்கு. வாங்க பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ தலை சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. அருமையாக இருக்குதுங்க. அதுதான் அறுவடை பண்ணிடலாம். வெயிலுக்கு தாங்காத போயிட்டா என்னங்க பண்ணுறது? அதனால பெருசாக இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணுறேங்க. சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அறுவடை பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கீரைங்களை கொஞ்சம் நல்லா கலந்துட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. காலையிலேருந்து பாவக்காய் குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா வெயிலில் தாங்க நிறைய நீர் சத்து தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகளை கலந்துக்கலாங்க. நான் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா காலையில் டைம் பார்த்தீங்கன்னா அரைச்சி தாங்க குடிக்கிற பாரம். சமைக்கலைங்க இதை. ஒரு 4 தலை போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து தாங்க குடிக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ ஆர்கானிக் முறையில் வளர்த்தி நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரிஷன்லாம் போயிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கீரைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி குடிக்கிறேங்க. பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸாக அடித்து குடிச்சிடுறதுங்க. இப்போ கொஞ்சம் ஹெல்த் யூஸ் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேங்க. பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வளரட்டுங்க. வளர்ந்தால் மறுபடியும் நம்ம பறிச்சுக்கலாங்க. பீட்ரூட் கீரையும் ஒரு 4 கீரை பறிச்சுக்கிறேங்க. பாருங்கள் பாலக்கீரை பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கலாம் விதை வருதான்னு பார்க்குறேங்க. பாருங்கள் இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சூப்பராக விட்டோம்னா வாடிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவயத்தில் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சத்துங்க. போதும் வேணும் போது பறிச்சுக்கலாம். பாருங்க சூப்பராக பாலக்கீரை, பீட்ரூட் கீரை, பீட்ரூட் லீஃபுக்கு இதை வேண்டிதாங்க நான் வளர்த்துறேனே. அந்த அளவுக்கு இந்த பீட்ரூட் லீஃபு அவ்வளோ எனக்கு இப்போ பிடிச்சிருச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. வாங்க உங்களுக்கு முளைப்பு திறனை காட்டுறேன். அடுத்தது இளங்கத்திரிக்காங்க. ரொம்ப இளங்கத்திரிக்கான்னு சொல்லாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்கு நம்மளுக்கு அழகாக காய் கொடுக்குங்க. இங்கே ஒரு கத்தி நாற்று வச்சுருக்கேன் பாருங்க. இது நேற்று தாங்க நட்டேன். இந்த மாதிரி எங்கே இடம் கிடைக்குதோ பிடிங்கி நட்டுறது தாங்க எனக்கு வேலை. பாருங்க இங்கே ஒரு கத்திரி. பாருங்க இதுவும் ஒரு கத்திரி தாங்க. இதுவும் ஒரு கத்திரி தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேக் வச்சிருக்காங்க. இதுவும் பாருங்க கத்திரி பாருங்க. கலரி விட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ எவ்வளோ என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க பெருசா. இது ஒரு கத்திரிதாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேக் கத்திரி வந்து மறுபடியும் இளம் பேட்ச் இருக்குதுங்க. இப்போ காய் கொடுக்குறதும் வச்சிருக்கிறேங்க, இளம் பேட்சும் வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சா நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்திட்டு வரணுங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண முடியுங்க. வாங்க அடுத்து வந்து கொடி ஐட்டம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிறகாவல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ வந்து தளைஞ்சு நிறைய மொட்டை எடுக்குதுங்க. இப்போ நேற்றெல்லாம் மழை வந்ததுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க செடி பார்க்க. லைப்ரரியா தக்காளி பாருங்க, நல்லா கொடி பாருங்க. இன்னுமே கொடி பாருங்க எப்படி சூப்பராக வளருது பாருங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறகாவல் தாங்க. இன்னுமே பாருங்க என்ன அழகாக கொடி பாருங்க சூப்பராக வளருது பாருங்க. அவரைக்காய் பாருங்க இன்னும் கொடுக்குது பாருங்க. எல்லாம் விதைக்கி காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை பாருங்க இன்னும் பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை தாங்க என்னால் வந்து மூக்குத்தி அவரைக்கு ஒரு ஃபேன் கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த மூக்குத்தி அவரைனா அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க எனக்கு.
பாருங்க வச்சிருக்குது பாருங்க. விதையும் அப்படியே எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்கானே வருது எனக்கு. கத்திரிக்காய் செடி உங்களுக்கு காமிச்சு கத்திரிக்கானே வருதுங்க. அவரைக்காய்ங்க. நம்ம ஒரு விஷயத்த எப்பயாவது பேசணும்னா அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு தாங்க வருது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல தெரிவிங்க. பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அப்படி இருக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க எனக்கு. பாருங்க இதுவும் விதைக்க விட்டுருக்குறேங்க. என்ன அருமையா இருக்குது பாருங்க. டமட்டா வரை தக்காளி பாருங்க வெயிட் தாங்காத படுத்துருச்சுங்க. விட்டுட்டுங்க நானும். ஏன்னா அது செடியை இழுத்து கட்டினாலும் சட்டை உடஞ்சிருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா விட்டுட்டேங்க. காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொடுக்குதுங்க. அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். அறுவடை வீடியோலாம் வந்து எடுத்து வச்சிருக்கிற வீடியோவே இன்னும் வந்து உங்களுக்கு கொடுத்து முடியலைங்க. பாருங்க மூக்குத்தி அவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன், லாங்லையும் காட்டுறாங்க. பாருங்க கொடி உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க. பூ பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை தாங்க இப்போ அதிகமாக இருக்கிறது கொடிங்கள்ல. அவரை கொடி பார்த்தீங்கன்னா பச்சை அவரை இருக்குதுங்க நிறைய. மூக்குத்தி அவரை வந்து இருக்குதுங்க. அதுதாங்க அதிகமாக இப்போ வந்து இடம் பிடிச்சிருக்குது. டபுள் கலர் அவரை, பர்பிள் அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி கொஞ்சம் காஞ்சி வருதுங்க. அப்படிதான் சொல்லணும். காயறத வந்து நான் விட்டுட்டேங்க. நல்லா வளர்றத மட்டும் இப்போதைக்கு அப்படியே அறுவடை பண்ணி எடுத்து வரேங்க. பாருங்க வெள்ளை லாங் பீன்ஸு சூப்பராக எப்படி காய் வரைக்குது பாருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்று பாருங்க இப்படி நட்டு வச்சிருக்கேன். குத்தவரை அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று நட்டுட்டு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பலனுங்க. இல்லைன்னா நம்ம அது வேஸ்ட்டாக பேக்லாம் வச்சுட்டே இருந்தோம்னா வேஸ்ட்டு தாங்க அதெல்லாம். மூக்குத்தி அவரை தாங்க இப்போதைக்கு அதிகமாக காய் இருக்கிறது மூக்குத்தி அவரை தாங்க. ஆனால் மூக்குத்தி அவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்திங்க. சுகர் குறைக்கிறது அந்த மாதிரி நிறைய ஐட்டத்தில் இருக்குதுங்க. நார்ச்சத்து அதிகம் உள்ள காய், ஃபைபர் சத்து அதிகங்க, பசி நல்லா தூண்டும். அந்த மாதிரி இந்த மூக்குத்தி அவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பூ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது மாலையானா இது அவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க. வந்து பார்த்துட்டு தாங்க போவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து பார்த்துட்டு தாங்க போவேன். காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குது பாருங்க. பாருங்க சூப்பராக காய் தொங்குது பாருங்க. குத்தவரையுமே பாருங்க விதைக்கு பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விதைக்கும் அப்பப்போ விட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. எல்லா கொடியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க. வெள்ளரிக்காய் பிஞ்சுனா சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. பாருங்க இப்படி சட்டிக்கு பிஞ்சு பாருங்க. இப்போதைக்கு வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கிற காய்ங்க. அதனால தான் இத்தனை பேக் போட்டு வச்சிருக்கிறேங்க. முலாம்பழமும் நல்லா காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கட்டிங்ஸ் எங்கெங்கே உழுதோ எல்லாமே அப்படியே தளைஞ்சிக்குதுங்க. சரி நானும் இப்போ வெயில் காலம் தானேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம எதை வளர்த்துறது, அதனால கிழங்கே வளரட்டும்னு சொல்லி கொடி வளர்ந்துச்சுன்னா விட்டுறது தாங்க. கட்டிங்ஸ் எதில் உளுந்து வளருதோ விட்டுறது தாங்க. சக்கரவள்ளி கட்டிங்ஸும் தேவைப்படுறவங்க கேட்கலாங்க. ஏன்னா அதுவுமே வந்து கட்டிங்ஸு இப்போ கொடுக்கலான்னு தாங்க இருக்கேன். ஏன்னா கோவக்கா கட்டிங்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சக்கரவள்ளியும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சேர்த்து பேக்கப் பண்ணி அனுப்புகிறேங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய் பாருங்க. கொடி பார்த்தீங்கன்னா இன்னும் மூக்குத்தி அவரையும் பச்சை அவரையும் தாங்க நல்லா இருக்குது கொடி. பர்பிள் அவரைய நான் என்ன குறை சொல்லிட்டு ஏன்ட்டு பாருங்க ஒரே ஒரு காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க கலர். அதாவது பர்பிள் அவரையும் இருக்குதுங்களாம். அதை காட்டுது பாருங்க. அதுவும் கொடி காஞ்சதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டுக்கிறேங்க. எடுத்துட்டு நல்லா இருக்கிற கொடியை மட்டும்தாங்க வச்சிருக்கேன். பாருங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி காஞ்சி போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி செடியிலே காய் வச்சு எடுத்தோம்னா முளைப்புத்திறனுக்கு பஞ்சமும் வராதுங்க, காய் வைக்கிறதுக்கும் பஞ்சம் வராதுங்க. பர்பிள் அவரை உண்மையிலே கலர் தாங்க சூப்பராக இருக்கிறது கலருங்க. இங்கே கூட பாருங்க ஒரு கொத்துக்கு வச்சிருக்குது பாருங்க. பாருங்க இது விதைக்கே விட்டுட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கலர். பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று தான் வந்து சாயந்தரம் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. பார்க்கலாம் காய் பெருசாகுதான்னு பார்க்கணுங்க. கோக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க.
பாருங்க பாலினேஷன் பண்ண பின்னாடி பாருங்க காய் பாருங்க பெருசாக இருக்கு. ஒரு 3 காய் பாலினேஷன் பண்ணி விட்டு போனாங்க. எது நல்லா திரட்சியான காயாக தெரியுதோ அந்த காயை நீங்கள் வந்து பாலினேஷன் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதாவது காயினுடைய வளர்ச்சிங்க. பாருங்க இளங்கொடி பொடலங்க கொடி பாருங்க, இது கொஞ்சம் நிழல்ல இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியுதுங்க. சரி நானும் இந்த கொடி கொஞ்சம் காஞ்சிரும் எடுத்துடலான்ட்டு பார்க்குறேங்க. இன்னும் கொடி காயலைங்க, அதனால அப்படியே இருக்குதுங்க. மூக்குச்சேவலில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க தட்டு பார்க்கலாம். சூப்பரான குயிக்கான அறுவடைங்க, ஹெல்த்தியான அறுவடைன்னு சொல்லலாங்க. வாங்க தட்டு பார்க்கலாம். பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க தட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பாலக்கீரை, பீட்ரூட் கீரை பாருங்க, சூப்பரான பீட்ரூட் கீரைங்க, அருமையான பீட்ரூட் கீரை. உண்மையிலே இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம வளர்த்தி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பாருங்க நீட்ட கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி தக்காளிங்க, ஒரு தட்டு நிறைய லைப்ரரி தக்காளி பாருங்க, எவ்வளோ அறுவடை பாருங்க. ஒரு நல்ல வெயிட்டுங்க, 3 கிலோ வருங்க அந்த அளவுக்கு லைப்ரரி தக்காளிங்க. எப்பவுமே கிலோ கணக்கில் தாங்க அறுவடை கொடுக்குது லைப்ரரி தக்காளி பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செடி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அறுவடை கொடுக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகலுங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருதுங்க இன்னைக்கு வெள்ளைப்பாகல், அந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துருக்குதுங்க. நாட்டு தக்காளிங்க, நாட்டு தக்காளியும் 1 கிலோ வருங்க. இன்னைக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அறுவடை தாங்க. இதுவுமே நல்லா ஹெல்த்தியான அறுவடைன்னு சொல்லலாங்க, ஆரோக்கியமான அறுவடை. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.